நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சந்தோஷப்பட வேண்டிய மாசம். ஏன்னா உங்க ராசிநாதன் யாரு? குரு. அந்த ராசிநாதன் இது வரைக்கும் 4ஆம் வீட்டுல இருந்து அக்டோபர் 18ஆம் தேதி அவர் 5ஆம் வீட்டுக்கு போறார். அடேங்கப்பா, எல்லா விஷயத்தையும் சாதிக்க போறீங்கப்பா. அது மட்டுமா, சுக்கிரன் உங்களுடைய ராசியில தான் உச்சம் பெறக்கூடியவர். அவர் 6ஆம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் 3+8ஆம் வீட்டுக்கு அதிபதி. 8ஆம் தேதிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கேது கூட இருக்கிறதுனால பிளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் வரும் சூப்பர் அப்படின்னு நம்பிக்கையோட ப்ரொசீட் பண்ணுங்க. வரலன்னா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் பேசுறதே வேண்டாம். குரு அப்படின்னாலே, மீனராசி அப்படின்னாலே நிறைய ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடியவங்க பிறப்புலயே. அதனால நீங்க தெய்வத்தை நம்புங்க, ஆன்மீகத்துக்குள்ள போங்க, கோயில் புனஸ்காரத்துக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நீங்க எதிர்பார்க்கறத விடவே சூப்பரா இருக்கும் அப்படின்றது குருனுடைய அமைப்புல இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை எப்படி வந்தாலும் ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா எதையும் ஜெயிக்கலாம் இல்லையா? அப்படிதான் எதையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் ஸ்டில் அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுங்க. சரி, விஷ் யூ ஹாப்பி விஜயதசமி. விஷ் யூ சூப்பர் ஹாப்பி தீபாவளி. சரி, உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு தான் இருக்கு, அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்ல. ஆனா அந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு சுத்தமாவே இருக்காது. ஏன்னா குரு 5ல மட்டும் இல்ல, குரு பகவான் அவருடைய சூப்பர் பார்வையினால உங்களையும் பாக்குறார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தடவை 2 சனி பிரதோஷம் வருது. அந்த 2மே சனிக்கிழமை வர்றதுனால சம்திங் இன்னும் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. 6ஆம் தேதி திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் வருது, அதுவுமே எல்லாம் விசேஷம். சோ நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் பல காலத்துக்கு இருக்க போறத இப்ப நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி கிடைக்கும். அதனாலதான் இது விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்றது உறுதி. சோ நீங்க இப்ப உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கிற திசாபுத்தி எப்படி இருக்குன்னு